வணக்கம். வாங்க இன்னைக்கு நாம சூப்பரா ஒரு மேகி செய்யலாம். அதுக்கு நான் வந்து ஒரு 3 முட்டை எடுத்திருக்கேன். 3 முட்டைய எடுத்து உடைச்சிட்டு ஒரு டம்ளருக்குள்ள போட்டு வச்சிருக்கேன். பாருங்க, இது மாதிரி 3 முட்டை எடுத்து நீங்க ஏதோ ஒரு பவுல்ல டம்ளர்ல அது மாதிரி போட்டுக்குங்க. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்திருக்கேன் அதுல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்திருக்கேன், சால்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம. சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் ஒரு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நாம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளால எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நாம மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்குள்ள ஒரு சட்டி அடுப்பில் வச்சு சும்மா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றிட்டு அது சூடானதுக்கு அப்புறமா நாம முட்டை கலக்கி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த முட்டையை எடுத்து அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ முட்டையை வந்து நம்ம ஊற்றின உடனே கரண்டி வச்சு அப்படியே கலக்கக்கூடாது. கொஞ்ச நேரம் அது வந்து வேக விட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம வந்து கலக்கணும். அப்போ தான் அது வந்து நல்லா பபிள்ஸாக நல்லா பெரிய பெரிய முட்டை பொரியல் மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா நான் வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்றேன். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. முட்டையை நல்லா ஃப்ரை பண்ணி இதை நம்ம வந்து தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். அதே வானலையே நம்ம மறுபடியும் அடுப்பில் வச்சுட்டு நம்ம ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு எண்ணெய் அதிகமாக எவ்வளோ ஊற்றிங்களோ அந்தமாரி நீங்கள் வந்து பார்த்து 3 இல்லைன்னா 2 மினிட் நீங்கள் ஊற்றிக்கிங்க எண்ணெயை. நான் ஆயில் ஊற்றிட்டேன். இப்போது ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன். ஒரு வெங்காயம், 2 தக்காளி, சின்ன சின்னதாக 2 தக்காளி, பெருசாக ஒரு வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா நம்ம கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த மேகி மசாலா பாக்கெட் கூடவே உங்களுக்கு வந்து மசாலா பாக்கெட் கொடுத்துருப்பாங்க. ஆனால் வந்து நம்ம வெங்காயம் தக்காளிலாம் சேர்க்கறதுனால நம்ம அதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்க்க வேண்டியதாக இருக்கும். அதுக்காக தான் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், நிறையா போடக்கூடாது. அப்புறம் இஞ்சி பூண்டு ஸ்மெல் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு அரிஞ்சு வச்சிருக்க தக்காளியை எடுத்து சேர்த்துக்கலாம். பாருங்க, நல்லா நம்ம இது போல் வதக்கி விட்டுக்கலாம். அடி பிடிக்காம பார்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மேகி பாக்கெட்டை பிரிச்சுட்டு நான் வந்து வச்சுருக்கேன். பாருங்க, 4 பீஸ் வச்சுருக்கேன். இந்த 4 பீஸ்க்கும் 4 பாக்கெட்டு மசாலா பாக்கெட்டு கொடுத்துருக்காங்க. இந்த மசாலா பாக்கெட்டை பிரித்து அதையும் நம்ம தனியாக ஒரு தட்டில் கொட்டி வச்சுக்கலாம். ஒரு இது மாதிரி கொட்டி வச்சுட்டு இப்போ நம்ம இந்த வெங்காயம் தக்காளி வதக்கணும் பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த மசாலாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா நம்ம ஒரு தடவை வதக்கி விட்டுறலாம். இப்போ நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா எடுத்திருக்கேன். அதையும் இந்த மசாலா கூடவே சேர்த்து நான் ஆட் பண்ணிட்டேன். இதையும் நல்லா நம்ம கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுக்கலாம். அடி பிடிக்காத அளவுக்கு பார்த்து நம்ம வதக்கி விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டம்ளரால் 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். பாருங்க, ஒரு சொம்பு ஒரு சொம்புங்கிறது வந்து எங்களுக்கு வந்து 2 டம்ளர் அளவு வரும். நான் வந்து 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இதை வந்து நம்ம கொதிக்க வைக்கலாம். நல்லா வந்து அடியில் மசாலாலாம் ஒட்டி இல்லாமல் கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை வந்து கொதிக்க வைக்கலாம். நல்லா கொதிச்சு வந்துட்டு பாருங்க, இது போல் நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நாம் வச்சிருக்க இந்த மேகி பாக்கெட்டை ஒன்று ஒன்றா எடுத்து நாம் அதில் போட்டுக்கலாம். மேகி பீஸை ஒன்று ஒன்றா நம்ம சேர்த்துக்கலாம். இது போல் நம்ம எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை அப்படியே நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டாம். அப்படியே நல்லா மூழ்கிற அளவுக்கு வச்சுட்டு ஒரு பிளேட்டை போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் வேக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். அதில் இடையில அப்பப்போ எடுத்து நம்ம கிண்டி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். கிளறி கிளறி விட்டாதான் அப்போ வந்து அடி பிடிக்காம அது வந்து நமக்கு நல்லா உதிரி உதிரியாக நூடுல்ஸ் மாதிரி சூப்பராக நமக்கு கிடைக்கும். அதனால் நம்ம மூடியை போட்டு வேக வைக்கும் போது அடிக்கடி இடையில எடுத்து நம்ம திறந்து இது போல் கிளறி கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இது கூட நீங்கள் பட்டாணி, கேரட்டு, பீன்ஸு, இது போல் காய்கறிகள், முட்டைக்கோசு, இது மாதிரி உங்களுக்கு விருப்பப்பட்ட காய்கறிகளும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி நீங்கள் வேக வச்சுக்கலாம். கேரட், பீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வேகக்கூடிய காய்கறிகள் தான் முட்டைக்கோசு எல்லாமே. இதெல்லாமும் நீங்கள் வெங்காயம் தக்காளி வதக்கும் போது அது கூட சேர்த்து வதக்கிட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா சும்மாவே அப்படியே தான் செய்கிறேன். பாருங்கள், நல்லா வந்து தண்ணிலாம் சுண்டிடுச்சு. மேகியில் தண்ணிலாம் சுண்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம பொரிச்சு வச்சிருக்க முட்டை இருக்கு பார்த்தீங்களா, தனியாக எடுத்து வச்சோம்ல, அதை இது கூட ஆட் பண்ணிட்டு இது இப்போ நல்லா நாம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
பாருங்க நல்லா நம்ம முட்டை மேகி எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா மூடியை போட்டு அப்படியே கொஞ்ச நேரம் வச்சிடணும், ஆற வச்சிடணும். அதுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ணணும். அப்பதான் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த கன்சிஸ்டன்சி வந்து நல்லா இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு. கடைசியா இறக்கும் போது நம்ம கொத்தமல்லி தழையை கொஞ்சமா தூவி விட்டு இறக்கிக்கலாம். இறக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மூடியை போட்டு அப்படியே வைக்க போறேன். அதுக்கப்புறம் தான் பிளேட்டுக்கு மாற்ற போறேன். இப்போ பாருங்க எவ்வளோ சூப்பரா நம்ம மேகி ரெடி ஆயிடுச்சு. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.